ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 53ാമത് ശ്ലോകം. 7 നാമങ്ങളാക്കും ഇതില് ഉള്ളത്. എല്ലാ യന്ത്രങ്ങളോടും ആത്മാവായിരിக்கிறവളാക്കും ദേവി. എല്ലാ தந்திரங்களோடும் ரூபமாயிருக்கிறவளாக்கும் தேவி. பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கிற உண்மணியா இருக்கிறவளாக்கும் தேவி. மகேஸ்வர பத்னியாக்கும் தேவி. பிரம்மாண்டங்கள் ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சு இருக்கிற மகாரூபத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும் தேவி. மகிஷாசுரனையும் மகாலா அப்படிங்கிற அசுரனையும் நிகிரகிக்கிறதுக்கு மகாலட்சுமியாயிட்டு அவதரிச்சவளாக்கும் தேவி. ஆனந்தரூபியான மிருடனோடு பிரியதமையாக்கும் லலிதா பரமேஸ்வரி. சர்வயந்திராத்மிகா सर्वतंत्ररूपा मनोन्मने माहेश्वरी महादेवी महालक्ष्मीर्मृडप्रिया. 205வது നാമം 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സർവയന്ത്രാത്മിക, எண்ணிக்கையில்லாத அளவுக்கு இருக்கிற யந்திரங்களோடு ஆத்மாவாயிட்டு இருக்கிறவளாக்கும் லலிதா பரமேஸ்வரி தேவி அப்படின்னாக்கும். இந்த நாமம் வழியா வாக்தேவிகள் அம்பாளை துதிக்கிறது. எல்லா தாந்திரிக யந்திரங்களோடும் சைதன்யமாய் இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. ஸ்ரீசக்கரம், சுதர்சன சக்கரம், இப்படி நிறைய சக்கரங்களை எழுதுற யந்திரங்கள், அதிலெல்லாம் சக்தி ஸ்வரூபமா விளங்கி நிற்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. தேவியோடு சக்தியை ஆவாகிக்கிறதுக்கு தேவியோடு பவர்ஃபுல்லான மந்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த மந்திரங்களை தகடுல வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி அந்த மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கை குருவோடு உபதேசப்படி ஜெபிச்சிட்டோம். யந்திரத்துல மந்திர சைதன்யத்தை ஆவாகனம் செய்யப்படுறது. விக்னங்கள் இல்லாம பண்றதுக்கும் நினைச்ச காரியங்கள் சாதிக்கிறதுக்குமாயிட்டு யந்திரங்களை ശരീരത്തിൽ ധരിച്ചുക്കവും ചെയ്യപ്പെടുறது. மந்திர சாஸ்திரங்களில் ரொம்ப பாண்டித்யம் இருக்கிறவாளாக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வா. யந்திரங்கள் எழுதுறதும் ஆவாகனம் பண்றதும் அந்த யந்திரங்களுக்கு பூஜை பண்றதும் இதெல்லாம் அதுல பாண்டித்யம் இருக்கிறவாளாக்கும் செய்வா. ஸ்ரீசக்கரம், சுதர்சன சக்கரம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான யந்திரங்களாக்கும். இந்த எல்லா யந்திரங்களும் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா சர்வ யந்திராத்மிகையான தேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது வேணும். அதனால லலிதாதேவிய சர்வயந்திராத்மிகா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார்.
206வது நாமம் സർവതന്ത്ര രൂപ. எல்லா தந்திரசாஸ்திரங்களோடும் ரூபமாயிட்டு இருக்கிறவளாக்கும் லலிதா திரிபுர சுந்தரி தேவி. நிகமம் ஆகமம் இப்படி இருக்கிற ரெண்டு விதத்தில் இருக்கிற தந்திரசாஸ்திரங்கள் இருக்கு. சக்தி பூஜையோடு அடிஸ்தானம் சாக்தேய தந்திரசாஸ்திரமாக்குமே. തന്ത്രശാസ്ത്രങ്ങളിൽ ഗുരുവായിട്ട് ശിഷ്യയായിട്ട് എല്ലാം ഉള്ളത് ശ്രീ പരമേശ്വരനും ശ്രീ പാർവതി ദേവിയുമാക്കും. ശിവൻ ഗുരുവായിട്ടും ദേവി ശിഷ്യയുമായിട്ടുള്ള തന്ത്രശാസ്ത്രത്തെ ആഗമം அப்படினும், ദേവി ഗുരുവായിട്ടും ശിവൻ ശിഷ്യനുമായിട്ടുമുള്ള തന്ത്രശാസ്ത്രത്തെ നിഗമം அப்படினும் சொல்லப்படுறது. ലളിതാംബികை தேவி സർവതന്ത്ര രൂപിണിയാക്കും அப்படினாக்கும் வாக்தேவிகள் இங்கே அம்பிகையை ஸ்துதிக்கிறார். 207வது நாமம் മനോന്മനി. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கிற உண்மணியாக்கும் தேவி. பரமமான ஞான அனுபூதியை கொடுக்கிறவள். சூக்ஷ்ம சரீரத்தில் சகசிரார பத்மத்துக்கும் ஆக்ஞா சக்கரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்தானத்தை உண்மணி அப்படின்னு சம்மோகன தந்திரத்தில் சொல்லப்படுறது. உண்மணி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் எத்திச்சேர்ற குண்டலினி சக்தி, அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழ் நோக்கி போகாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. உண்மணிய புனிதமான சிவனோடு வக்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. வக்திரம் சொன்னா வாய். பரமசிவனுமாயிட்டு லயனம் நடக்கிற அவஸ்தையோடு அந்த நிலைமைய இண்டிகேட் பண்றதாக்கும் മനോന്മനീയ അവസ്ഥ. ഇരുന്നൂറ്റി എട്ടാவது നാമം മാഹേശ്വരി. സർവ ഉயிரினங்களோடும் பிரபஞ்ச தத்துவங்களோடும் ஈஸ்வரியாயிட்டு இருக்கிறவள் தேவி. மகத் அப்படின்னா பிரம்மஜானம். பிரம்மஜானத்தோடு ஈஸ்வரியாக்கும் தேவி. தேவிய பிரம்ம வித்யா அப்படின்னும் சொல்லப்படுறது. മഹേശ്വരി പരമശിവനോടും ഈശ്വരിയാക്കും.
பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் பராசக்தியோடு அனுகிரகத்துக்காயிட்டு தேவியை பூஜிக்கிறா. தேவி பாகவதத்தில் இது சொல்லப்படுறது. மகேஸ்வரியோடு பர்மிஷன் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சலிக்காது. சக்தி இல்லைனா சிவனுக்கு சலனம் இல்லை. மகேஸ்வரியோடு சைதன்யம் பிரபஞ்சத்தில் கம்ப்ளீட் ஆயிட்டு பரவி கிடக்கு. தேவி பாகவதத்தில் திருதீய ஸ்கந்தத்தில் தேவி திரிமூர்த்திகள் கிட்ட சொல்லறத காணறதுக்கு சாதிக்கும். திரிமூர்த்திகளே, நானும் பிரம்மாவும் தம்மில எந்த விதமான பேதமும் கிடையாது. பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்றுதான் உள்ளது. அந்த பிரம்மம் அப்படிங்கிறது நானாக்கும். அஜ்ஞானம் காரணமாயிட்டு பிரம்மத்தையும் அந்த பிரம்மத்துக்கு சக்தியை கொடுக்கிற என்னையும் ரெண்டாயிட்டு எல்லாரும் காணறா. எப்பவும் இருக்கிற சனாதனமாயிருக்கிற பிரம்மம் அத்வைத பாவமாக்கும். இருந்தா கூட சிருஷ்டி அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் பிரம்மம் அப்படின்னும் பிரகிருதி அப்படின்னும் அத்வைத பாவம் துவைத பாவம் இப்படின்னு ரெண்டாயிட்டு தோணப்படுறது. கண்ணாடியில நம்ம பார்க்கறத நம்மளோட பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியற மாதிரி நம்மள ஒண்ணுதான் உள்ளது. கண்ணாடியில பார்க்கறத அங்கேயும் நம்மள தெரியற மாதிரி. அதனால அந்த பிரம்ம சைதன்யமாக்கும் அதிபராசக்தியான தேவி, எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவளாக்கும் தேவி, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு பரிபாலனம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில தனக்குள்ளேயே இழுத்துக்கிறவளும் ஆக்கும் தேவி. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சகலதிலையும் சலனம் அப்படிங்கிற அந்த நிலைமைய உண்டாக்குறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தோடு சக்தியாக்கும் தேவி. பரபிரம்மத்தோடு சக்தியான தேவி பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் தேவி. அதனால தேவி மாகேஸ்வரியாக்கும். மகேஸ்வர பத்னி அப்படின்னு அர்த்தத்தை இங்க எடுத்துக்கிறதுக்கு சாதிக்காது. எல்லாத்திலையும் சக்தியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவி மாகேஸ்வரி, மகத் ஆன ஈஸ்வரி, எல்லாம் கண்ட்ரோல் பண்றவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வாக்தேவிகள் இங்க தேவிய மாகேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறா. 209வது நாமம் மகாதேவி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சக்கரதீர்த்தத்தில் இருக்கிற அதிஷ்டான தேவதையாக்கும் மகாதேவி. மகாதேவனான சிவனோடு பத்னியாக்கும் மகாதேவி. பராசக்தியோடு விவித சக்திகள் ரூபமெடுத்து நிறைய தேவிகளாயிட்டு அம்சாவதாரம் எடுத்திருக்கா. தேவிகளில முக்கியாக்கும் மகாதேவி. மகா அப்படின்னா சிரேஷ்டம், சிரேஷ்டையான தேவி அப்படின்னு அர்த்தம். அதனால மகாதேவி. ലളിതോപാഖ്യാനത്തിലെ ദേവിയോട് സേനാനായികമാരാണ് ദേവികളെ പാക്കറത്തുക്ക് സാധിക്കും. ദേവിയോട് ശക്തികളെ പാക്കറത്തുക്ക് സാധിക്കും. സമ്പൽക്കരി ദേവി, അശ്വാരൂഢാദേവി,
நகுலி தேவி, தண்டநாதா தேவி, திரஸ்கரணி தேவி, அதே மாதிரி தேவியோடு துவஜ தேவதைகளான காளி, கராளி, நீரஜா, மந்தரா, விந்தியாவாசினி, சுப்ரபா, சிம்ஹவக்த்ரா, தைத்தியமர்தினி இப்படின்னு, அதே மாதிரி சப்த மாதாக்களான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா இப்படி இருக்கிற தேவிகள். அதே மாதிரி வசின்யாதி தேவதைகள், அதே மாதிரி நிறைய தேவிகளை சொல்லி இருக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். இப்படி இருக்கிற எல்லா தேவிகளோடும் அம்மாவா இருக்கிற லலிதாம்பிகை, அந்த லலிதாம்பிகைய மகாதேவி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. எல்லா தேவிகளுக்கும் சக்தியை பகர்ந்து கொடுக்கிறவளாக்கும் மகாதேவியான லலிதாம்பிகை. எல்லா தேவிகளுக்கு மட்டும் இல்லை, திரிமூர்த்திகளுக்கு கூடியும் சக்திகளை கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கான சக்தியும், பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கான சக்தியாயிட்டு பிரம்மாணி அப்படிங்கிற தேவியோட ரூபத்திலையும், விஷ்ணுவுக்கு பரிபாலன சக்தியாயிட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற தேவி ஸ்வரூபமாயிட்டும், ருத்ரனுக்கு சம்ஹாரத்துக்கான சக்தியாயிட்டு ருத்ராணி தேவியாயிட்டும் இருக்கிறது தேவிதான். அப்படியாக எல்லா சக்தி ஸ்வரூபங்களோடும் அம்மாவான தேவி லலிதாம்பிகை. அதனால தேவிய வாக்தேவிகள் இங்க மகாதேவி அப்படின்னு கூப்பிடுறா. 210வது நாமம் மகாலட்சுமி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ലളിതാംബികയിലേന്താക്കും திரிமூர்த்திகளோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்தி ரூபங்கள் உத்பவிச்சது. மகாலா அப்படிங்கிற அசுரனை வதிக்கிறதுக்கு ஆயிட்டு அவதாரம் பண்ணின தேவியாக்கும் மகாலட்சுமி. 13 വയസ്സാன കന്യകയാക്കും മഹാലക്ഷ്മി. മഹത്താന ഐശ്വര്യങ്ങളോട് കൂടിനവളാക്കും മഹാലക്ഷ്മി. லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொன்னா அதனால உண்டாகிற விஷயம் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யமாக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். லலிதாதேவி மகாலட்சுமியேதான். ஏகமான பாவத்துல, அத்வைத பாவத்துல லலிதாம்பிகைய வர்ணிக்கப்படுறது. திரிமூர்த்தி சக்திகளான பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி இவா எல்லாம் பராசக்தியோடு அம்சாவதாரங்களாக்கும். லலிதாதேவியில இந்த சக்திகள் எல்லாம் கூடி சேர்ந்து இருக்கு. ലളിതാദേവിയിലേന്താക്കും പാർവതി ദേവിയും ലക്ഷ്മി ദേവിയും സരസ്വതി ദേവിയും എല്ലാം ഉത്ഭവിച്ചത്. അതിനാൽ ലളിതാദേവി മഹാലക്ഷ്മിയാക്കും.
211வது நாமம் மிருடப்பிரியா. மிருடன் அப்படின்னா ஆனந்த ரூபனா இருக்கிற சிவன், அந்த சிவனுக்கு பிரியமானவள். அதனால வாக்தேவிகள் மிருடப்பிரியா அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கிறா. மிருடன் அப்படின்னா சிவன், சிவனோடு பத்னி ஆனதுனால லலிதாம்பிகை தேவிய மிருடப்பிரியா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. மிருடா அப்படின்னா துர்கை அப்படின்னும், மிருடானி அப்படின்னா பார்வதி அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. தேவிய சொந்தம் சரீரத்தோடு பாகமாக்கினார் பரமசிவன். അർദ്ധനാരീശ്വരനായിട്ട് காட்சி கொடுக்கிறார் பரமசிவன். சக்தி இல்லைனா சிவனுக்கு சலனம் இல்லை, சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காயிட்டு அர்த்தநாரீஸ்வர ரூபம். சிவனோடு கூடி சக்தி சேர்ந்து இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மம், அந்த பிரம்மம் திரிகுணங்களை ஸ்வீகரிச்சு இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. அந்த திரிகுணங்களை ஸ்வீகரிச்ச சக்தி ஸ்வரூபமாக்கும் அதிபராசக்தியான தேவி. பூமியோடு கீழே இருக்கிற லோகமான விதிலத்துல பரமசிவன் பார்வதி தேவியோடு கூடிட்டு நிறைய காலம் வாழ்ந்ததாயிட்டு சொல்லப்படுறது. சிரேஷ்டமான ஹாடகம் அப்படின்னு பேர் இருக்கிற விதலத்துல தாமசிச்சதால ஹாடகேஸ்வரன் அப்படிங்கிற பேரு சிவனுக்கு கிடைச்சது. பார்வதி தேவியோடு கூடிட்டு பல லோகங்களிலேயும் பரமசிவன் சஞ்சாரம் பண்ணி ஆனந்தத்தோடு கூடிட்டு வாழ்ந்திருக்கார். விதலத்துல பரமசிவன் ஹாடகேஸ்வரன் அப்படிங்கிற பேரில தெரியப்பட்டார். பார்வதி தேவிய விதலத்துல பவானி தேவி அப்படிங்கிற பேரில தெரியப்பட்டது. சர்வயந்திராத்மிகா சர்வதந்திரரூபா மனோன்மனே மாஹேஸ்வரே மகாதேவி மகாலக்ஷ்மீர்மிருடப்ரியா. சர்வயந்திர ஆத்மிகா கூடிச்சேர்ந்து சர்வயந்திராத்மிகா சர்வதந்திரரூபா மன உன்மனி மனோன்மனி மாஹேஸ்வரி மகாதேவி மகாலக்ஷ்மி மிருடப்ரியா
കൂട്ടിച്ചേർത്തി அந்த നാമത്തെ ചൊല്ലർത്തെ മഹാലക്ഷ്മീർ മൃഡപ്രിയ